இது பாரு, என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல. கோவம் வந்தா நான் பத்திரகாளி. என்ன காச்சு? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ தானே அந்த சின்ன பசங்க கிட்ட அப்படி கூப்பிட சொன்ன. இல்லக்கா, நான் ஏதோ கூப்பிட சொல்லுண்டா. இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன பிரச்சனை? தெரியல, அக்கா ஏதோ. என்னடி? இந்த பொண்ணு போய் சொல்லி கொடுத்து பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. என்ன சொல்லி கொடுத்தா? அது என்ன? அது பசங்க எம்மேன்னு கூப்பிடுறாங்க. ஓய், எம்ஏ மூத்தர அக்காவா? நல்ல பேர் தானே. இனிமே நாமளும் அப்படியே கூப்பிடலாம். மாமா, அடியே புத்தி கெட்டு போனவளே, அத வேணி சொல்லல, லட்சுமணன் தான் சொல்லி கொடுத்திருக்கான். நைட்டு பாட்டி சொன்னப்ப அவனும் கேட்டுட்டானே. அவனா என்ன பண்றான் அவனே? லட்சுமணன் சொல்லல, நான் தான் பசங்க கிட்ட சொன்னேன். பாவம், எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்பொழுது நடக்க போகின்ற இந்த கூத்துக்களை பார்ப்பதற்காக வேணியை நான் அன்புடன் அழைக்கிறேன். லட்சுமணா, நீ தானே அந்த குரங்கு கிட்ட சொல்லி கொடுத்த. என்னது? நீ சொன்னதை வச்சு அந்த பாலுக்கு கிண்டல் பண்ணுதுங்க. கிண்டலா? எதுக்கு? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? தெரியலையே. உனக்கு போன விஷயம் அது நான் தான் சொன்னேன். அப்படியா? கொட்டிக்கிறதுக்கு என்கிட்ட தானே வரணும். தட்டாலே உன் மூஞ்சியை பேசுறேன். அட, நான் ஏதோ குழந்தைங்கள்ட்ட சொன்னதுக்கு நீ ஏன் அவசியமா டென்ஷன் ஆகுற? அது நல்ல விஷயம் தானேம்மா. வாட் இஸ் திஸ் அன்னெசரி? என்னடா, என்ன பிரச்சனை? அது வந்துனே, இவங்க எதுக்காக எங்கிட்ட கோச்சிட்டு போறாங்கன்னு எனக்கு புரியலையே. ஓனா தலையில ஒண்ணுக்கு இருக்காதீங்கன்னு குழந்தைங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கு இவங்க என்ன பட்டி போடுறாங்க? அதுவா, பாரதி படுக்கையில ஒண்ணுக்கு போன விஷயம் பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் அவங்க கேலி பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை நீதான் சொல்லி போய் நினைச்சு ஒன்ன பட்டி போடுறாங்களா? அதுவா? ஐயோ, அப்படி ஒரு கதை இருக்கா? இருக்க. அது எனக்கு தெரியாதே. பாரதிமா, அண்ணே, அப்ப எனக்கு சாப்பாடு கூப்பாடுதான். ஐயோ, குடி கட்டுருச்சு. கடனும். பாரதி, நீ படுக்கையில ஒண்ணுக்கு இருந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த குழந்தைங்கள்ட்ட ஓனா தலையில ஒண்ணுக்கு இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாயை மூடு. இந்த ஓனா கதையில என்கிட்ட விடாத. எங்கயாவது வேலையில கொண்டு போய் விடு. இல்ல, எங்க ஆத்தா சத்தியமா நீ ஒண்ணுக்கிட்ட விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமா சொல்றேன். பாரதி, என்ன பட்டினி போட்டாங்க, யாரோ சதி பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? ரஜினி சார் கால் ஷீட் கிடைக்கல, அதான். உனக்கு என்ன இந்த வீட்டுல வேலை? பரதேசி. இந்த வீடு எனக்கு ஸ்டேஷன் மாதிரி, எப்ப வேணா வருவேன் போவேன். அதை கேட்க நீ யாரும் அல்பம். போடா பல்பம். இந்த வீட்டுல யூரின் பிரச்சனை காவிரி பிரச்சனையோட பெருசா இருக்கு. ஆனாலும் இந்த போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப லொள்ளு. எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு லேட்டா வருவாங்க, எங்க வரக்கூடாதோ அங்க சீக்கிரம் வந்து நிப்பாங்க.